கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல் டே விலாக் ரொட்டீன் பார்க்கலாங்க. 4:30க்கு விலாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் ப்ரொடக்டிவாக என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறது இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜெய்குட்டிக்கு எப்போவுமே சாட்டர்டே வந்து லீவு தாங்க. விஷ்ணுதாக்கு வந்து எனக்கு சாட்டர்டே ஃபுல் டே ஸ்கூல் இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். சாட்டர்டே அண்ட் சண்டே வீட்டில் இருக்கிறனால வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் அந்த அன்றைக்கி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஒயிட் கிச்சன் வந்து நியூவாக அப்கிரேட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டடி டிப்ஸ், மோட்டிவேஷன் டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே அவள் விலாக்லேயும் அவள் ஷேர் பண்ணுவாள். நான் திரும்ப யூடியூப் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஸ்ரீதா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணால். பட் நான் உண்மையாக வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களும் உங்களோட அன்பும் தான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாலே அப்பப்போ வந்துட்டு இருந்தாரு. குழந்தைங்க பால் ஊற்றி பழக்கிட்டாங்க. இப்போ ரெகுலராக வந்து மிரட்டி ஃபுட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடுறாரு. இப்போது ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்த்துடலாமா? லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செஞ்சுருக்கேன். மீல் மேக்கர், பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு. அண்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, பாலக்கீரை வந்து பிளான்ச் பண்ணி ஸ்பினாச் சப்பாத்தி. தம்பிக்கு க்ரீன் சப்பாத்தின்னு சொன்னேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து காளான் குழம்பு தான் வந்து செஞ்சேன். மத்தியானத்துக்கும் மார்னிங்க்கும் ஆகிற மாதிரி சீக்கிரமாக செய்கிற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாட்டாமல் ஆனியன்லாம் வதக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூளை போட்டு சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன். குக்கிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஜெய்குட்டி வந்து 1 வீக் விட்டு 1 வீக் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவார். அங்கே போனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. குழம்பு எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? கடாயிலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அப்புறமா சுக்கா மசாலா, நான் வீட்லேயே அரைச்சி கரம் மசாலான்னு சொல்லலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே சேர்த்து அரைச்சிது. இது வந்து வாசனைக்காக 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நம்ம பட்டை, கிராம்பு முழுசாக கூட சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய், குழம்பு கெட்டி கொடுக்கறதுக்கு பொட்டுக்கல்ல வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்பு வச்சிடலாம். நிறையா குழம்பும் கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சூட் ஆகும். ஸோ காளான் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வெந்ததும் தனியாக எடுத்து நம்ம பொரியல் மாதிரி தாளிச்சிக்கலாம். இது கிரேவியாக தாளிச்சிட்டோன்னா இதுவும் ரைஸில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், ஆனியன், கொஞ்சம் ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு குழம்பு ஒரு 3 கரண்டி ஊற்றிட்டு நம்ம காளான் தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து காரம் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா கிரேவியாக கிடைக்கும். சில பேர் வந்து கிச்சன் டூர், ஹோம் டூர் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிச்சன் டூர் வந்து நான் சீக்கிரமாகவே வந்து ஷேர் பண்ணிவிடுவேன், ஏன்னா இப்போ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஹோம் டூர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வந்து அப்படியே நான் காமிச்சாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் காட்ட முடியாது, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் காட்ட முடியும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஊஞ்சல்லாம் போடணும், டெக்ஸ்சர் பெயிண்ட்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபுல் ஹோம் டூர் அப்படிங்கும்போது நல்லா ஆர்கனைஸ்டாக நீட்டாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எல்லோரும் கேட்க வேண்டாம், அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் போடலேன்னு எனக்கும் கஷ்டமாக இருக்கும். விஷ்ணுதா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஜெய்குட்டி அண்ணா கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிச்சன் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் வைக்கிற இடம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுருக்கு. வந்துட்டு அதனால் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருக்கேன். இதை நான் பார்ட்டிஷனாக தான் கேட்டிருந்தேன். நடுவில் பார்ட்டிஷன் வந்ததுன்னா நமக்கு 4ஆக கிடைக்கும். ஸோ ஒன்றில் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இன்னொன்றில் வந்து பூண்டு, உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து கிச்சன் லைனிங்கு, அப்புறம் இது கட்லரி ட்ரே, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பர்னர் எல்லாம் வந்து பேக்கிங் சோடா, வினிகர் லிக்விடில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கழுவலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும் இந்த ஸ்லாப் மேலே. ஸோ கழுவின திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே எடுத்து வைக்கும்போது நல்லா சன்ட்ரையாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அப்புறம் கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, வெட் கிச்சன் ட்ரை கிச்சன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் இந்த வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அண்ணாவை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அவரை நான் வந்து பேச சொல்லியிருந்தேன். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கல்யாணம் கூட பண்ணி பார்த்தரலாமாட்டிருக்கேன். பட் வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நாங்கள் கட்டும்போது நிறையாவே வந்து ஃபீல் பண்ணோம். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். திரும்ப உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்ததில் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இவ வரமாட்டேங்கிற எண்ணம் தான் இவளுக்கு இருந்தது. பட் எனக்கு 200% நம்பிக்கை இருந்தது திரும்ப வருவான்னு. ஏன்னா உங்களுடைய தாட்ஸும் உங்களுடைய ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக வர வச்சிருன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீ வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட கேட்டால் நாங்கள் அதுக்கு சரின்னு தான் சொல்லியிருந்தோம். அப்போ என்ன நினச்சாலோ தெரியல, அம்மா நான் வந்து நான் சேனல் டெவலப் பண்ணுறதுக்குள்ளே பிஜி படிக்க போயிடுவேன், ஆல்ரெடி உங்கள் சேனலில் இருக்குது, நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, என் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டடி டிப்ஸு மற்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொந்த வீடுங்கிறது எல்லாத்துக்குனுடைய கனவு தாங்க. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு, நாமும் பாலக்கால் போட்டு வீடு கட்டிட மாட்டோமாங்கிறது ஒவ்வொருத்தனுடைய ஆசையும் கூட. இப்போது அதே மாதிரி அந்தந்த கனவுகளுக்குன்னு ஒரு உருவங்கள் இருக்குது. அதை வந்து இன்னொருத்தர் வந்து தடை செய்ய விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் ஹவுஸ் வார்மிங் வந்தவங்களும் பார்த்துட்டு இதில் எதுக்கு 2 கிச்சன் போட்டிருக்கீங்க, ஒன்றை யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, 2 கிச்சனை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்படி கிடையாது, அது அவளுடைய ட்ரீம். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 20 ஆண்டுகளில் இந்த மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு சமையலறை இருக்கணுங்கிறது அவளுடைய கனவு. அது மாதிரி உங்களுடைய கனவுகளில் வந்து யாரும் தொந்தரவு பண்ண விட்டுறாதீங்க. உங்கள் கனவு உங்களுடையதாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ காலம் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஓடலாம். அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்ம அயராமல் பாடுபடலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம கனவுக்குள்ளே வேறு யாரையும் வந்து தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த வீட்டை பற்றின விஷயங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வீட்டில் இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதெல்லாம் வெளியே வச்சிருந்த பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட்டு, டேபிள் ரோஸ் எல்லாமே ஆல்ரெடி உள்ளே வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிசி பிளான்ட் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் உள்ளே வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து சன்ஷேட் கம்மியாக இருந்தாவே போதும், ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிடலாம், வெயிலையும் வளரும், வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கொடி வந்து இங்கே கொஞ்சம், இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா, நம்ம இங்கே வெயில் கொஞ்சம் அடிக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கனால. ஸோ வருதா என்னன்னு தெரியல, வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பேண்ட்ரி டால் யூனிட்லாம் வந்துட்டு மளிகை சாமானம்லாம் வந்து ரீஃபில் பண்ணணும், க்ராசரிஸ்லாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங் வந்து ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன், மாவு அரைச்சிட்டு நான் ரெடி ஆகிட்டு ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகிறதையும் வந்து பார்க்கலாம். வெட் கிச்சன் ட்ரை கிச்சன் பற்றி கேட்டிருந்தீங்க. பொதுவாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இது ஒரு கான்செப்டாக சொல்லுவாங்க. அதாவது நான்வெஜ் குக் பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸு, ரஃப்பான குக்கிங், நிறையா வந்து கிச்சனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து வெட் கிச்சன், தண்ணி அதிகமாக புழங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான குக்கிங், சாலட் ப்ரிப்ரேஷன், அந்த மாதிரி ஆயில் அது கம்மியாக கன்சியூம் பண்ணுற மாதிரியான குக்கிங் வந்து செய்வாங்க. பட் நாங்கள் அந்த கான்செப்டில் வந்து பண்ணலை. ஃப்யூச்சரில் ஒருவேளை நமக்கு ஏஜ் ஆனால் இல்லை குழந்தைங்க வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒயிட் கிச்சனை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, நார் அடிச்சிடுவாங்க. ஸோ வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தனியாக எனக்கு ஒரு கிச்சன் வேணும். அண்ட் ஃப்யூச்சரில் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மெய்டு வந்து குக் பண்ணுறாங்க இல்லை குழந்தைங்க வந்து பழகுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு கிச்சன் ரெஃப்யூஸ்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு ஸ்கூல்லேருந்து வந்ததும் அண்ணாவும் குழந்தைய அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் மளிகை சாமானம் ப்ளஸ் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நீங்கள் ஈரோடில் இருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ கண்ணகி டிபார்ட்மெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஷாப்பிங் vlog வந்து போட்டிருக்கேன் தனியாக. இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். பட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நியூவாக வந்து இல்லை, கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து இருக்கிறதே தான் இருக்குது. அப்டேட் வந்து அவங்க எதுவும் ரீசெண்டாக பண்ணலை. ஆன்லைனில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு.
உனக்கு நானும் தாயும் அல்லவா உனக்கென மட்டும் வா. ஹாய் சொல்லு, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. வீட்டுக்கு வாங்க. இந்த vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான vlogல உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய். வாழ்க வளமுடன்.